எவரையும் கவரும் வகையில் எப்படி பேசுவது? சொல் எனும் ஆயுதம். உலகை வெல்லும் பேச்சாற்றலுக்கான 7 விதிகள். விதி 1. கேட்பதே பாதி பேச்சு. தி ஆர்ட் ஆஃப் லிசனிங். ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்க முதலில் சிறந்த கவனிப்பாளராக இருக்க வேண்டும். மற்றவர் பேசுவதை முழுமையாக கவனிக்கும் பொழுது அவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். விதி 2. இனிமை எனும் ஆயுதம். ஸ்வீட்னஸ் இன் ஸ்பீச். கசப்பான உண்மையை கூட இனிமையாகச் சொல்வதே ராஜதந்திரம். முரட்டுத்தனமான பேச்சு எதிரிகளை மட்டுமே உருவாக்கும். விதி 3. இடத்தை அறிந்து பேசு. கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ். அறிவாளிகள் சபையில் அறிவாகவும் முட்டாள்கள் சபையில் அமைதியாகவும் இருக்க வேண்டும். இடம், பொருள், ஏவல் அறிந்து பேசுவதே புத்திசாலித்தனம். விதி 4. சுருக்கமாக பேசு. பிரெவிட்டி இஸ் பவர். வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். குறைவாகவும் ஆழமாகவும் பேசுபவர்களின் பேச்சுக்கே அதிக மதிப்பு கிடைக்கும். விதி 5. ரகசியம் காத்தல். காட் யோர் சீக்ரெட்ஸ். உங்கள் பலவீனம் மற்றும் வருங்கால திட்டங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். எதை சொல்ல வேண்டும், எதை மறைக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். விதி 6. உடல் மொழி எனும் மேஜிக். பாடி லாங்குவேஜ். பேசும்போது நேராக நிமிர்ந்து நின்று எதிராளியின் கண்ணை பார்த்து பேச வேண்டும். உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் கண்கள் அதிக நம்பிக்கை தர வேண்டும். விதி 7. கேள்வியால் மடக்கு. தி ஆர்ட் ஆஃப் questioning. விவாதங்களின் போது சரியான கேள்விகளை கேட்பதன் மூலம் சூழலை உங்களுக்கு சாதகமாக மாற்றலாம்.